வணக்கம். கீரை வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்கம்மா. அதுக்கு நான் 1 டம்ளர் கடலைப்பருப்பு, 1 டம்ளர் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். அதை 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு சுத்தமாக கழுவி வச்சுருக்கேம்மா. மற்றும் தேவையான எல்லா பொருட்களும் எடுத்து வச்சுருக்கிறேம்மா. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து உளுந்தை சுத்தமாக தண்ணி வடிகட்டிட்டு போடணுமா. அதில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. சுத்தமாக தண்ணி வடிகட்டிட்டு முதல்ல உளுந்தை அரைச்சி எடுத்துக்கணுமா. இது பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும். இது பாருங்கள், இப்படி இருக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காத கொஞ்சம் நைஸாகவே அரைச்சி எடுத்துக்குங்க. அடுத்து கடலைப்பருப்பை கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க. கடலைப்பருப்பு அரைக்கிறப்ப அது கூட தேவையான உப்பை போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு கூட தேவையான உப்பை போட்டு கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிக்கலாம். அதையும் இதோட சேர்த்துக்குங்கம்மா. மீதி நம்ம முதல்லையே கொஞ்சம் 4 உளுந்தும் கடலைப்பருப்பும் நிறுத்தி வச்சுருந்தோம். பெருஞ்சீரகமும் பூண்டும் போட்டு அது கூட நம்ம இந்த கடலைப்பருப்பையும் உளுந்தையும் போட்டு கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிக்கணும். ஆமாம், ஒரே போட்டு. அதாவது இந்த பருப்பு நல்லா மசியக்கூடாது. அதையும் இதோட சேர்த்துக்கலாமா. இப்போ தேவையான பொருட்கள் 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் 1 நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பிடி கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, அதையும் இது கூட சேர்த்துக்கலாமா. ஒரு கைப்பிடி அளவுக்கு சிறுகீரை சேர்த்துருக்கேம்மா நான். அதையும் இதோடு சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டு நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுக்கணுமா. தண்ணியே ஊற்றக்கூடாது. இதில் மெயின் தண்ணியே ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கூட தெளிக்க கூட கூடாது. தண்ணியே ஊற்றாத அரைக்கணுமா. இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த பக்குவத்தில் இருந்தால் தான் இந்த வடையை சுட்டமாக மேலே நல்லா முறுமுறுணும், உள்ளே சாஃப்டாகவும் இருக்குமா. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு வானல் வச்சு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் பால் கவர் நான் எடுத்திருக்கேன். அந்த கவரில் மெல்லிசாக நல்லா கையளவுக்கு ஒரு உருண்டை எடுத்து மெல்லிசாக தட்டுங்க. மெல்லிசாக தட்டிட்டு ரவுண்டாக தட்டிட்டு நடுவில் ஒரு சின்னதாக ஒரு பொத்தல் போட்டுக்குங்கம்மா. நம்ம விரலாலேயே ரவுண்டாக ஒரு பொத்தல் போட்டுட்டு அந்த வானலில் 1 வடை இல்லை 2 வடை அதான் போடலாம். அதுக்கு மேலே போட முடியாது. 1 2 போட்டு நல்லா செவக்க விட்டு எடுங்கம்மா. சூப்பராக முறுமுறுப்பாக நல்லா இருக்குமா. ரொம்ப ஜோராக இருக்கும். மேலே முறுமுறுன்னு இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்குமா. உளுந்து கடலைப்பருப்பு 2ம் சேர்த்து தண்ணி இல்லாமல் சேர்த்து செய்கிற வடைமா இது. சூப்பராக இருக்குமா. இது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். விருப்பமானவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கம்மா. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.